ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். பல்லாவரத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கல்வி பத்தி எவ்வளவு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தா 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இந்த அரசு பள்ளிக்கூடத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பிள்ளைகள் படிச்சாங்க, எத்தனை மாணவர்கள் படிச்சாங்க? 75 லட்சம் பேர். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட அப்போ 10,000 தனியார் பள்ளிக்கூடங்கள், இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடங்கள். அப்போ தனியார் பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிச்சாங்கன்னா 35 லட்சம் பேர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு தலைகீழா மாறி 10 ஆண்டுகளில் இன்னைக்கு 37,500 அரசு பள்ளிக்கூடத்துல 45 லட்சம் மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. எப்ப எவ்வளவு 75 லட்சம் இருந்தது 10 ஆண்டுகள்ல. இன்னைக்கு 75 லட்சத்திலிருந்து 45 லட்சம் பிள்ளைங்க தான் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. 30 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல வெளியில வந்துட்டாங்க 10 வருஷத்துல. தனியார் பள்ளிக்கூடம் இன்னைக்கு 12,500 தனியார் பள்ளிக்கூடம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு 35 லட்சம் பிள்ளைங்க, இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், ஒரு மாநிலத்திற்கு செய்கின்ற துரோகம். அரசு பள்ளிக்கூடங்கள் இலவச கல்வி, தரமான கல்வி கொடுக்கணும். இது அரசினுடைய வேலை. அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. ஒரு அரசு தரமான இலவச கல்வி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த திமுக அரசு அதை பத்தி எந்த ஒரு அக்கறை இல்லாத ஒரு அரசு. அரசு பள்ளிக்கூடம் என்ன? கிராமத்துல விவசாயி மகன், கூலி தொழிலாளர் மகன், பாட்டாளி மகன் மகள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடம் படிக்க முடியல சூழல். தனியார் பள்ளிக்கூடம் படிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கட்டணம் கட்ட முடியுமா? முடியாது. ஆனால் என்ன, எதுல கவனம் செலுத்தணும்? நல்ல அரசு அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கா தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்குற போது ஏன் நடிக்கிறீங்க? இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த 30 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது, வருவாய் மாவட்டங்கள். அதுல 30 மாவட்டத்துல 208 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க. இந்த படுபாவை எவ்வளவு வெட்கக்கேடு அவங்களுக்குலாம். எதுக்கே அவங்களுக்குலாம் நிர்வாகம், எதுக்கே அவங்களுக்குலாம் முதலமைச்சர், எதுக்கு உங்களுக்கு கல்வி அமைச்சர் பதவியை வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு உருவாக்குற அரசு பள்ளிக்கூடத்தை மூடத்துக்காக எல்லாம் பொறுப்பு எடுக்கிறேன். உங்களுக்கு தகுதி திறமை போனீங்க, ஓடிப்போம். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். கட்டிட்டு போகலாம், கட்டிடம் கட்டிட்டு போகலாம். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல நம்பிக்கையா படிக்கிற மாணவர்கள், நம்பிக்கையா அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரணும். உருவாக்குறது எவ்வளவு சிரமம். தமிழர் காமராசர் அவர்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தார்? 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனா இந்த துரோகிகள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் நாட்டுக்கு செய்கிறாங்க. காசுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, எதை விட்டுட்டு போவாங்க ஒரு காசுக்காக. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.